So 10th data entry lesson number 4 4.4 formatting paragraph அப்போ அந்த லெசன் தான் இப்போ கண்டினியூ பண்ண போகிறோம். In Word 2007, a paragraph is any amount of text, graphics, objects, or other items that are followed by paragraph mark. A paragraph mark is inserted each time while pressing the enter key. In order to change the formatting of a paragraph, select the paragraph and then apply the format you want to apply. Paragraph format affects the entire paragraph. A new paragraph keeps the formatting in the preceding paragraph. The paragraph mark stores the format of each paragraph. If the paragraph mark is deleted, the text in the paragraph becomes part of the next paragraph. ரைட். இப்போ இங்கே பேராகிராஃபை 2000 வேர்ட் 2007 எப்படி நாம் ஃபார்மேட் பண்ண போகிறோம் தான் பார்க்க போகிறோம். இப்போ ஒரு டெக்ஸ்ட் எடுத்துக்கோங்க ஒரு பேராகிராஃபில், அந்த கிராஃபிக்ஸு, ஆப்ஜெக்ட்ஸு, அப்புறம் மற்ற ஐட்டம்ஸ் எல்லாமே அதில் பேராகிராஃபில் மார்க் பண்ணுற மாதிரி இருக்குன்னு சொல்கிறாங்க. பேராகிராஃப் எங்கே இன்சர்ட் பண்ணுறாங்கனாக்கா ஒவ்வொரு டைமும் என்ட்ரு ஆகும்போது அந்த இடத்துல ஒரு பேராகிராஃப் உருவாகுது. இப்போ நீங்கள் ஒரு டெக்ஸ்ட்டு லைன் சென்டென்ஸ் அடிச்சுட்டே இருக்கீங்க, அவங்க என்டர் பண்ணிங்கனாக்கா அது கீழே போயிடுது, அங்கேருந்து இன்னொரு பேராகிராஃப் ஆரம்பிக்குது. இந்த ஃபார்மேட்டை நீங்கள் சேஞ்ச் பண்ணாக்கா நீங்கள் பேராகிராஃபில் ஒரு ஃபார்மேட்டுன்ற ஒரு விஷயம் இருக்குது, அதை நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். இந்த பேராகிராஃப் ஃபார்மேட் பார்த்தீங்கன்னாக்கா என்டையர் பேராகிராஃபையும் நியூ பேராகிராஃபையும் இது எஃபெக்ட் ஆகுது, அது இல்லாமல் கன்னியூ ஆகிற பேராகிராஃபையும் எஃபெக்ட் ஆகுதுன்னு சொல்கிறாங்க. பேராகிராஃப் மார்க் ஸ்டோர் பண்ணாக்கா அதுக்கு ஒரு ஃபார்மேட் இருக்குது ஒவ்வொரு பேராகிராஃப் நடுவுலையும். அந்த பேராகிராஃபை நம்ம டெலீட்டட், அதாவது அந்த பேராகிராஃப் மார்க் நம்ம டெலீட் பண்ண முடியும். அதே ஆட்டம் அந்த பேராகிராஃப் நெக்ஸ்ட் பேராகிராஃபோட ஒரு கன்க்ளூஷனாக மாறுது அப்படின்னு சொல்கிறாங்க. அது என்னன்னு டீட்டெயிலாக பார்ப்போம். யூ கேன் ஃபார்மேட் அ பேராகிராஃப் பை பிளேசிங் த கர்சர் within the paragraph and selecting home paragraph subtask menu and click on the down arrow on the lower right side of the subtask menu. This will display the following menu for you to choose the paragraph formatting. நீங்கள் ஒரு பேராகிராஃபை ஃபார்மேட் பண்ணணுன்னாக்கா நீங்கள் என்ன பண்ணணும்னா அந்த கர்சர் எடுத்துகிட்டு ஹோம் பேஜை கிளிக் பண்ணணும். அங்கே பேராகிராஃப்னு ஒரு சப்டாஸ்க் இருக்கும். அந்த சப்டாஸ்க் மெனுவில் போய் கிளிக் பண்ணிங்கனாக்கா கீழே டவுன் ஏரோ வரும். அப்புறம் லோவர் சைடில் பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு இன்னொரு சப்டாஸ்க் மெனு வரும். அந்த டிஸ்பிளே ஆகிற மெனுவில் நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம் உங்கள் பேராகிராஃபை எப்படி ஃபார்ம் பண்ணிட்டு. இங்கே அந்த பிக்சர் கொடுத்துருக்காங்க, அந்த நீங்கள் பார்க்கலாம். இன்டென்ஸ் அண்ட் ஸ்பேசிங் இருக்குது, லைன் அண்ட் பேஜ் பிரேக்ஸ் இருக்குது. ஸோ அலைன்மெண்ட் ஜஸ்டிஃபைடு, அவுட்லைன் லெவல் பாடி டெக்ஸ்ட்னு போட்டிருக்கு. லெஃப்ட்டில் எவ்வளோ உங்களுக்கு அளவு வேணும், ரைட்டில் எவ்வளோ வேணும், ஸ்பெஷல் என்ன, இது இந்த மாதிரி ஸ்பேசிங் டீட்டெயில்ஸ் எல்லாமே உங்களுக்கு வரும். அது நீங்கள் என்ன அலைன் பண்ணுறீங்களோ அது தகுந்த ப்ரிவியூவில் உங்களுக்கு காட்டும். ஸோ டேப்ஸ் டிஃபால்ட் ஓகே கேன்சலுக்கு எல்லாமே இருக்குது. இந்த மாதிரி தான் உங்களுக்கு செட்டிங்ஸ்லாம் வரும். அதோட கீழே பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு பேராகிராஃப் செட்டிங்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ ஹாரிசான்டல் டெக்ஸ்ட் அலைன்மெண்ட் ஆஃப் த பேராகிராஃப். ஸோ பேராகிராஃப் ஹாரிசான்டலாக எப்படி நம்ம அலைன் பண்ணணும், அப்புறம் டிஸ்டன்ஸு ஒரு இதுக்கும் இன்னொருத்துக்கும் எவ்வளோ டிஸ்டன்ஸ் இருக்கணும் இன்டென்ட்டுக்கு, அப்புறம் மேலேயும் கீழேயும் பேராகிராஃப் நோடில் எவ்வளோ டிஸ்டன்ஸ் இருக்கணும், அப்புறம் ரைட் சைடில் கொடுத்துருக்காங்க ஸ்பெஷல் கேரக்ராஃப் ஏதாவது இது ஸ்பெஷல் கேரக்டர்ஸ் ஏதாவது வேணுமா, ஃபஸ்ட் லைனுக்கும் இன்டென்ட்டுக்கும் அப்படின்னு சொல்லிட்டு, அப்புறம் கடைசியாக பார்த்தீங்கன்னா ஸ்பேஸ் பற்றி கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த மாதிரி தான் நம்ம செட்டிங்ஸ் பண்ணிக்கணும் பேராகிராஃபில். அப்புறம் டேப் கொடுத்துருக்காங்க, அந்த ஒவ்வொரு பேராகிராஃப்க்கு முடியும் போது டேப்ஸ் அந்த இது கொடுத்துருக்காங்க. ஸோ ஒவ்வொன்றா பார்ப்போம். 4.4.1 line marker. To insert a new line marker in the same paragraph, press Shift Enter keys. This action pushes the text down to the next line but does not create a new paragraph. இப்போ நீங்கள் ஒரு நியூ லைனை இன்சர்ட் பண்ணாக்கா இங்கே ஒரு மார்க் மாதிரி கொடுத்துருக்காங்க பாருங்கள். உங்களுக்கு இந்த சென்டென்ஸை டு இன்சர்ட் அ நியூ லைன் மார்க் இன்னு போட்டு ஒரு சிம்பிள் கொடுத்துருக்காங்க. ஸோ அந்த மாதிரி சிம்பிள் நீங்கள் சேம் பேராகிராஃபில் பண்ணணும். அதுக்கு நீங்கள் ஷிஃப்ட்டு அப்புறம் என்டர் ரெண்டுமே சேர்த்து அடிச்சிங்கனாக்கா அந்த ஒரு மார்க் வரும் அப்படின்னு சொல்லுவாங்க. இது அந்த டெக்ஸ்ட்டை கீழ் பக்கமாக உங்களுக்கு நெக்ஸ்ட் லைனுக்கு தள்ளி விடுது. ஆனால் இது புது பேராகிராஃபை க்ரியேட் பண்ணாது அப்படின்னு சொல்கிறாங்க. டு மாடிஃபை த அப்பியரன்ஸ் ஆஃப் த பேராகிராஃப்ஸ், யூஸ் த ரூலர், த ஃபார்மேட்டிங் டூல் பார் அண்ட் த பேராகிராஃப் டயலாக் பாக்ஸ் ஆன் ஆர் one of the world's paragraph formatting shortcut keys combination. The various ways in which the paragraph formatting can be done is described in the following subsections.
ஸோ நீங்கள் ஒரு பேராகிராஃபை வந்து அப்பியரன்ஸ் கொடுக்கணும், மாடிஃபை பண்ணாக்கா நீங்கள் ரூலருங்கிற ஒரு விஷயத்தை யூஸ் பண்ணலாம். இது வந்து டூல் பார்ஸில் ஃபார்மேட்டிங் பண்ணுறதுக்கு யூஸ் ஆகும். இது வந்து உலக லெவலில் இந்த மாதிரி தான் பேராகிராஃபை ஷார்ட்கட்டாக ஃபார்மேட் பண்ணுறாங்க. இதுக்கு ஒரு சில ஃபார்மேட்டிங்க்குன்னு ஒரு சில விஷயங்கள் இருக்குது, சப்செக்ஷன்ஸ். அது என்னென்னு நம்ம பார்க்கணும். 4.4.2 centering, right alignment and left alignment. So by default, the text in the word is left aligned, but these alignments can be changed as described earlier. ஸோ நீங்கள் ஒரு வேர்டு எடுத்துட்டிங்கனாக்கா, அந்த சாஃப்ட்வேர் எடுத்துட்டிங்கன்னா உங்கள் லெஃப்ட் சைடு தான் அலைன்மெண்ட் இருக்கும். இது நமக்கு தகுந்த மாதிரி நம்ம மாற்றிக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. 4.4.3ல indenting text. Indenting a paragraph enable it to a set of from other text. To indent paragraphs automatically, drag the top half of the triangular indent marker of the horizontal ruler to the right of the desired position. இப்போ உங்களுக்கு மார்ஜின் சொல்லலாம், இல்லாட்டி இந்த ஸ்டார்டிங் பாயிண்ட் அந்த பேஜ்லன்னு சொல்லலாம். இங்கே உங்களுக்கு பிக்சரில் கொடுத்துருக்க மாதிரி அந்த ட்ரையாங்கிள் மாதிரி 2 ட்ரையாங்கிள் மாதிரி தலைக்கீழே இருக்குது பாருங்கள். அங்கே நீங்கள் கர்சரை வச்சு அழுத்தி நீங்கள் நவுத்துனீங்கனாக்கா உங்களுக்கு அந்த பொசிஷன் எந்த பொசிஷன் தான் ஆரம்பிக்கணும், அந்த பொசிஷன் வந்து அந்த பேராகிராஃப் ஆரம்பிக்கும். இதுதான் இன்டென்ட் அப்படின்னு சொல்கிறாங்க. டு இன்க்ரீஸ் ஆர் டிக்ரீஸ் த இன்டென்ட் பை 1 tab stop, யூஸ் த இன்க்ரீஸ் இன்டென்ட் ஆர் டிக்ரீஸ் இன்டென்ட் பட்டன் டு ஃபார்மேட்டிங் டூல் பார். நீங்கள் ஒரு பேராகிராஃபை வந்து அதோட இன்டென்ட்டை இன்க்ரீஸ் பண்ணணும், டிக்ரீஸ் பண்ணாக்கா அது நீங்கள் அந்த ட்ராயிங்கில் வந்து முன்ன பின்ன நீங்கள் தள்ளி விடலாம். அதுக்கு தகுந்த மாதிரி அது இன்க்ரீஸ் ஆகும், டிக்ரீஸ் ஆகும்னு சொல்கிறாங்க. To create a hanging indent that's indents all lines but the first line in the paragraph, drag the top half of the triangle indent and by the horizontal ruler and left out the desired portion. ஸோ இது பாரு தலைக்கீழியாக ட்ரையாங்கிள் இருக்குது, ரெண்டும் சேர்ந்த மாதிரி இருக்கும். நீங்கள் இந்த பிக்சரில் பார்த்தீங்கன்னா தெரியும். ஸோ இந்த மாதிரி வேணும்னாக்கா நீங்கள் என்ன பண்ணணும்னாக்கா ஒவ்வொன்றா நீங்கள் கரெக்டாக அந்த இடத்துல ட்ராக் பண்ண இழுத்துட்டு வந்தீங்கன்னாக்கா உங்களுக்கு இந்த மாதிரி வரும் பேராகிராஃப் ஸ்டார்டிங் தான் அப்படின்னு சொல்கிறாங்க. ஃபர்ஸ்ட் லைன் ஆஃப் பேராகிராஃப் இப்படி அந்த அலைன்மெண்ட்லாம் ஆரம்பிக்கும்னு சொல்கிறாங்க. Next 4.4.4 tab stops. By default, the tab stops are set at 0.5 inch intervals from the left margin. To increase or decrease the tab length, choose Home, Paragraph, Subtask menu and click on the down arrow located near the lower right corner to display the paragraph formatting submenu. Now click on the tab button located to the lower left of the corner to the display of the submenu. The tab dialog boxes appears. Type the length of the tab in inches in the box under the tab stop position. The tab dialog box. Click OK. The insertion point can be moved to the next tab stop in current paragraph by pressing the tab key. So இப்போ இந்த tab stop, இந்த tab stopனா என்னன்னா உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காகவே இது டிஃபால்ட்டாகவே உங்களுக்கு சிஸ்டமில் டேப் வந்து 0.5 inch இன்டர்வெல்லில் உங்களுக்கு மார்ஜின்லேருந்து உங்களுக்கு செட் ஆகிருக்கும். இது இன்க்ரீஸ் பண்ணணும் இல்லை டிக்ரீஸ் பண்ணணுன்னாக்கா இந்த லென்த்தை நீங்கள் ஹோமுக்கு போயிட்டு அங்கே பேராகிராஃப் ஹோம் கிளிக் பண்ணால் பேராகிராஃப்னு வரும். அந்த சப்டாஸ்கில் போனீங்கன்னாக்கா மறுபடியும் கிளிக் டவுன் ஆரோ கொடுத்தீங்கன்னாக்கா அது கிளிக் பண்ணிங்கனாக்கா அங்கே லோவர் ரைட் கார்னரில் பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு பேராகிராஃப் ஃபார்மேட்ங்கிற சப்மெனு டிஸ்பிளே ஆகும். அங்கே போயிட்டு டேபுங்கிற பட்டன் கிளிக் பண்ணிங்கனாக்கா உங்களுக்கு மறுபடியும் லோவர் லெஃப்ட்டில் பார்த்தீங்கன்னாக்கா சப்மெனு ஒன்று ஓப்பன் ஆகும். அந்த டேப் டைலாகில் என்ன அப்பியர் ஆகுனாக்கா டேபோட லென்த்து, டேபோட இன்ச்சு இதெல்லாமே உங்களுக்கு ஓப்பன் ஆகும். நீங்கள் டேப் ஸ்டாப் பொசிஷன்னு டேப் ஸ்டாப் டைலாக்லேருந்து கிளிக் பண்ணி ஓகேன்னு கொடுத்துக்கணும். அப்புறம் இந்த இன்சர்ஷன் பாயிண்ட் அங்கே இருக்கும். அது வந்து நீங்கள் நெக்ஸ்ட் ஆஃப் கரண்ட் பேராகிராஃப்க்கு ப்ரெஸ்ஸிங் டேப் ப்ரெஸ் பண்ணி நீங்கள் செட் பண்ணிக்கலாம்னு சொல்கிறாங்க. யூ கேன் ஆல்சோ யூஸ் த ஹாரிசான்டல் ரூலர் டு set the tab stop at the particular position or to change the way text lines up at a tab stop by simply moving the cursor to a place of horizontal ruler clicking. நீங்கள் அப்படி இல்லைனாக்கா ஹாரிசான்டல் ரூலரை வந்து நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஒரு டேப் ஸ்டாப்பை நீங்கள் செட் பண்ணணுன்னாக்கா அது பொசிஷன் வந்து நம்ம சேஞ்ச் பண்ணிக்கலாம். டெக்ஸ்ட் லைனுக்கு தகுந்த மாதிரி அது நம்ம மூவ் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. கீழே தான் அதோட பிக்சர் கொடுத்துருக்காங்க. நீங்கள் பாருங்கள் டேப்னு போட்டிருக்கு, டேப் ஸ்டாப் பொசிஷனு அது நாமளே போட்டுக்கலாம். டிஃபால்ட் பொசிஷன் அவங்க சொன்ன மாதிரி 0.5 இன்ச்சில் இருக்கும். லெஃப்ட்டு, சென்டர், ரைட்டு, டெசிமல் பாரு இதெல்லாமே இருக்குது. நம்ம செலக்ட் பண்ணி நமக்கு ஏற்ற மாதிரி வச்சுக்கலாம். டு செட் டேப் ஸ்டாப், இப்போ டேப் ஸ்டாப்பை செட் பண்ணணும்னா என்ன பண்ணலாம் அப்படின்னா, செலக்ட் த பேராகிராஃப் இன் விச் யூ வாண்ட் டு செட் த டேப் ஸ்டாப். நீங்கள் எந்த பேராகிராஃபில் டேப் ஸ்டாப் செட் பண்ணணுமோ அந்த பேராகிராஃபை செலக்ட் பண்ணிக்கோங்க. டு செட் ஆர்
change the tab alignment. Click the tab alignment button as the far of the left of the horizontal ruler until the tab alignment is where you want to be. ஸோ நீங்கள் இந்த ஹாரிசான்டல் ரூலர்னு இருக்கும், அதில் வந்து நீங்கள் டேப் அலைன்மெண்ட்டு கிளிக் பண்ணணும். எந்த அளவுக்கு உங்களுக்கு தேவையோ அந்த அளவுக்கு நீங்கள் கிளிக் பண்ணணும். இது பிக்சரில் போட்டிருக்காங்க, நீங்கள் பார்த்துக்கோங்க. அது செலக்ட் பண்ணணுனாக்கா நீங்கள் என்ன பண்ணணுனாக்கா ஃபஸ்ட்டு லெஃப்ட் அலைன்மெண்ட் ஆஃப் டேப் ஸ்டாப்பை நீங்கள் கிளிக் பண்ணணும். லெஃப்ட் அலைன்மெண்ட் அந்த எல் மாதிரி இருக்குது பார்த்தீங்களா, அது கிளிக் பண்ணணும். அப்புறம் சென்டர் டேப் ஸ்டாப்னா சென்டர் டேப் ஸ்டாப் அந்த மாதிரி சிம்பிளை கிளிக் பண்ணுவோம். ரைட் அலைன்மெண்ட்னாக்கா இந்த மாதிரி ரைட்டில் இந்த அலைன்மெண்ட்டு சிம்பிளை கிளிக் பண்ணுவோம். இல்லை டெசிமல் டேப் ஸ்டாப்னாக்கா அந்த டெசிமல் அந்த சிம்பிளை நீங்கள் கிளிக் பண்ணணும். To move the tab stop, point to the tab marker and drag it a new position. To clear the tab stop, drag the tab marker of the ruler. So நீங்கள் இப்போ ஒரு tab stopஐ வந்து நவுத்தணும்னாக்கா, ஒரு இடத்துலேருந்து இந்த இடத்த மூவ் பண்ணணும்னாக்கா நீங்கள் அந்த பாயிண்ட்டை வந்து டேப் மார்க்கர் மேலே வச்சு அது வந்து இழுக்கணும். ட்ராக்னா இழுக்கணும் புது பொசிஷனுக்கு, எங்கே நீங்கள் அதை வைக்கணும்னு நினைக்கிறீங்களோ அந்த இடத்துக்கு. அதே மட்டும் அந்த டேப் ஸ்டாப்பை கிளியர் பண்ணணும்னாக்கா அதே டேப் மார்க்கர் வந்து நீங்கள் ரூலரை வச்சு ட்ராக் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. Also, you can set precise measurement for a tab stop by using the tab commands on the format menu. See the tab dialog box figure. இப்போ நீங்கள் அந்த tab dialog மேலே கொடுத்துருக்க tab dialog box அந்த பிக்சரை பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு தேவையான மெஷர்மெண்ட்டை நீங்கள் மாற்றிக்கலாம். அது ஏற்கனவே நம்ம சொன்ன மாதிரி அது ஃபார்மேட் மெனுவில் இருக்குதுன்னு சொல்கிறாங்க. The spacing between the default top step can also be changed, but this will affect only the active document. Do this, type the select out distance in between the tab stop and the default tab stop box. ஸோ இது என்ன சொல்லியிருக்காங்கனாக்கா, நம்ம ஏற்கனவே அந்த பிக்சரில் பார்த்த மாதிரி அவங்க டிஃபால்ட்டாக 0.5 இன்ச் கொடுத்துருப்பாங்க அந்த டேப் ஸ்டாப்போட ஸ்பேஸ். நமக்கு தேவையான மாதிரி மாற்றிக்கலாம். பட் நீங்கள் மாற்றுறது அந்த நீங்கள் டைப் பண்ண டாக்குமெண்ட்டுக்கு மட்டும்தான் யூஸ் ஆகும் அப்படின்னு சொல்கிறாங்க. இதை மாற்றிட்டு கடைசியில் ஓகேங்கிற பட்டன் நீங்கள் கிளிக் பண்ணணும் அப்படின்னு சொல்கிறாங்க. 4.4.5 லைன் ஸ்பேசிங். Line spacing determines the height of each line of text in the paragraph. The default single line spacing depends on the size of the font's characters. Individual line spacing is easy to change. இப்போ இந்த லைன் ஸ்பேஸ் ஹைட் ஆகட்டும், ஒரு டெக்ஸ்ட்டுக்கு நல்ல அந்த லைன் பேராகிராஃப்னுள்ள எப்படி இருக்குங்கிற விஷயம் வந்து நம்ம அந்த சைஸை வந்து ஃபாண்ட் கேரக்டருக்கு தகுந்த மாதிரி நம்மளால் மாற்றிக்க முடியும். அது ரொம்ப ஈஸி சேஞ்ச் பண்ணுறதுக்குனாங்க. அது எப்படி சேஞ்ச் பண்ணணும்னா, சூஸ் ஹோம் paragraph subtask menu and click on the down arrow located near the lower right corner to the display of the paragraph formatting submenu. The paragraph dialog box appears. The indent and spacing tab of the paragraph dialog box provides the drop down under line spacing for simple but effective control of the space between lines under most circumstances. The preview area demonstrates the relative effects of the single, 1.5 and double line spacing. Single spacing causes 12 points line spacing, 1.5 line spacing and 18 points of double space lines will be 24 points apart. இப்போ நீங்கள் கீழே அந்த பிக்சர் பார்த்தீங்கன்னாக்கா அது உங்களுக்கு தெரியும். நீங்கள் உங்களோட லைன் ஸ்பேசிங்கை நீங்கள் சேஞ்ச் பண்ணணுன்னாக்கா நீங்கள் என்ன பண்ணணும்னா ஹோமுக்கு போயிட்டு அந்த பேராகிராஃப்ங்கிற ஒரு இதை சப்டாஸ்க்கை கிளிக் பண்ணணும். அது கீழே பார்த்தீங்கன்னாக்கா உங்கள் லோவர் ரைட்டில் கார்னரில் பார்த்தீங்கன்னா பேராகிராஃப் ஃபார்மேட்டிங் சப்மெனுன்ட்டு இருக்கும். அந்த பேராகிராஃப் டைலாக் கிளிக் பண்ணிவிட்டு அப்புறம் இன்டென்ட் அண்ட் ஸ்பேசிங் டேப் இருக்குது, அதை கிளிக் பண்ணிங்கனாக்கா உங்களுக்கு கீழே ஒரு லைன் ஸ்பேசிங்கிற ஒரு விஷயம் வரும். அதை நீங்கள் கிளிக் பண்ணிவிட்டு உங்களுக்கு தேவையான மாதிரி 12 பாயிண்ட் ஸ்பேசிங், 1.5 லைன் ஸ்பேசிங், 18 பாயிண்ட்ஸ், இந்த மாதிரி எவ்வளோ வேணாலும் நீங்கள் அது செலக்ட் பண்ணிக்கலாம். அதுக்கு தகுந்த மாதிரி உங்களுக்கு ப்ரிவ்யூ கீழே வரும். என்ன நீங்கள் எப்படி அது வந்து உங்கள் டாக்குமெண்ட்ஸில் தெரிய போகுதுங்கிற ப்ரிவ்யூ கீழே வரும் அப்படின்னு சொல்கிறாங்க. All these line spacing settings can be made by choosing the appropriate option from the line spacing menu in the paragraph dialog box. இந்த சேஞ்சஸ்னால் லைன் ஸ்பேசிங் சேஞ்சஸ்னால் எதில் பண்ண முடியும்னாக்கா நீங்கள் அந்த லைன் ஸ்பேஸ் பேராகிராஃப் டைலாக் பாக்ஸ் இருக்க லைன் ஸ்பேசிங் மெனுவை நீங்கள் கிளிக் பண்ணிவிட்டு இதை நீங்கள் சேஞ்ச் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. 4.4.6 paragraph spacing. Word enables each paragraph to give unique before and after spacing if you wish. The spacing settings can be in points, that is pt, inches, that is in, centimeters, that is cm, or lines, that is li. Heading often have different spacing requirements for body text. For instance, you may require different before and after spacing design for figures and figure caption as well. Also, you can have unique spacing specifications as a part of style, making it easy to keep the look of your document consistent.
ஸோ இந்த பேராகிராஃப் ஸ்பேசிங் பண்ணணும்னாக்கா இதில் நீங்கள் முதல்ல அந்த ஸ்பேஸோட இது டிட்டர்மைன் பண்ணணும். பாயிண்ட்ஸ்க்கு பிடின்னு இருக்கும், இன்ச்சஸ்க்கு ஐஎன் இருக்கும், சிஎம்க்கு சிஎம் இருக்கும், லைன்ஸ்க்கு எல்லைன் இருக்கும். இது எல்லாமே ஷார்ட் ஃபார்ம்ஸ். இந்த ஹெட்டிங்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு ஸ்பேசிங் அப்போ டிஃப்ரெண்ட்டான ஸ்பேசிங்க்கு இது தேவைப்படும், பாடி டெக்ஸ்ட்க்கு தேவைப்படும். இப்போ நீங்கள் டிஃப்ரெண்ட்டான ஒரு ஸ்பேசிங் கொடுக்குறீங்க, டிஃப்ரெண்ட்டான பிக்சர்ஸ் தட் இஸ் ஃபிகர்ஸ் கேப்ஷன்ஸ்லாம் கொடுக்குறீங்கனாக்கா உங்களுக்கு அந்த யூனிக்கான ஒரு ஸ்பெசிஃபிகேஷன் வேணும்னா இந்த ஸ்டைலு, இந்த மேக்கிங்கு இதெல்லாமே உங்களுக்கு இந்த டாக்குமெண்ட்ஸில் உங்களால் பார்க்க முடியும் அப்படின்னு சொல்கிறாங்க. அது எப்படி பண்ணணும்னா ஹோமுக்கு போயிட்டு பேராகிராஃப்ங்கிற அந்த இது அகைன் கிளிக் பண்ணுவோம். அப்புறம் சப்டாக்ஸ் மெனு வரும். அப்புறம் பார்த்தீங்கன்னாக்கா லோவர் ரைட்டில் உங்களுக்கு கார்னரில் பேராகிராஃப் ஃபார்மேட்டிங் சப் மெனு அகைன் டிஸ்பிளே ஆகும். எல்லாமே இந்த ஃபார்மேட்டிங் சப் மெனுக்குள்ளே தான் இருக்குது. அங்கே போயிட்டு நீங்கள் ட்ராப் டவுன்ற சப் மெனுக்குள்ளே பிஃபோர் அண்ட் ஆஃப்டர்ன்ட்டு இருக்கும். அப்புறம் அதுக்குள்ளே பார்த்தீங்கன்னா ஸ்பேசிங் இருக்கும். இங்கே நீங்கள் போயிட்டு என்ன பண்ணணும் அப்படின்னாக்கா இந்த சேஞ்சஸ்லாம் நீங்கள் பண்ணிக்கலாம். இந்த பேராகிராஃப் ஸ்பேசிங்கை நீங்கள் பண்ணிக்கலாம். ஓகே, இப்போ இதனால என்ன அட்வான்டேஜ்? இந்த பேராகிராஃப் ஸ்பேசிங் பண்ணுற இந்த கமாண்ட் யூஸ் பண்ணுறதுனால என்ன அட்வான்டேஜஸ்ன்னு பார்ப்போம். ஸ்பேசிங் பிஃபோர் அண்ட் ஆஃப்டர் பேராகிராஃப் டஸ் நாட் சேஞ்ச் த பாயிண்ட் சைஸ் ஆஃப் யுவர் டெக்ஸ்ட். இந்த ஸ்பேசிங் கொடுக்கறதுனால, பேராகிராஃப் ஸ்பேசிங் கொடுக்கறதுனால உங்களோட பேராகிராஃபோட ஸ்பேசிங் வந்து பாயிண்ட் வந்து சேஞ்ச் ஆகாது. முன்னையும் சரி பின்னையும் சரி சேஞ்ச் ஆகாதுங்கிறாங்க. யூ கேன் யூஸ் டிஃப்ரெண்ட் ஸ்பேசிங் காம்பினேஷன் ஃபார் டிஃப்ரெண்ட் பர்பஸ். நீங்கள் வேற வேற ஒரு விஷயத்துக்காக இந்த ஸ்பேசிங் வந்து யூஸ் பண்ணிக்கலாம் இந்த காம்பினேஷன்ஸுங்கிறாங்க. யூ கேன் மேக் அ ப்ரிசஸ் அட்ஜஸ்ட்மெண்ட் டு the spacing between the various text elements. For example, you can use paragraph spacing to clarify the relationship between the heading and the body text. ஸோ நீங்கள் இப்போ ஒரு பேராகிராஃப் ஸ்பேசிங் இருக்குது, அப்புறம் பாடி டெக்ஸ்ட் இருக்குது, ஹெட்டிங்கும் பாடி டெக்ஸ்ட் இருக்குனாக்கா அதுக்கு நடுவில் இருக்க டிஃப்ரென்சஸ் நீங்கள் இந்த பேராகிராஃப் கமாண்டை வச்சு நீங்கள் டிஃப்ரென்ஷியேட் பண்ணிக்கலாம்னு சொல்கிறாங்க. இஃப் the paragraph is moved or deleted, its spacing goes with it. The paragraph doesn't leave behind extra blank lines. இப்போ தெரியாதனமாக நீங்கள் இந்த பேராகிராஃப் வந்து டெலிட் பண்ணிட்டீங்கனாக்கா இல்லை மூவ் பண்ணிட்டீங்கனாக்கா அந்த ஸ்பேஸும் அந்த டெக்ஸ்ட் கூடயே போயிடும். அதனால எந்த ஒரு ஸ்பேஸோ இல்லை எக்ஸ்ட்ரா லைன்ஸோ அது இருக்காது அப்படின்னு சொல்கிறாங்க. இஃப் யூ இன்க்ளூட் ஸ்பேசிங் இன் த பேராகிராஃப் ஸ்டைல்ஸ் யூ யூஸ் டு ஃபார்மேட் டெக்ஸ்ட், வேர்ட் ஆட் த ஸ்பேஸ் அலாங் வித் த அதர் ஃபார்மேட்டிங், யூ வில் நாட் ஆட் blank lines manually. இப்போ நீங்கள் ஒரு ஸ்பேஸை வந்து இந்த பேராகிராஃப் ஸ்டைலில் ஃபார்மேட் டெக்ஸ்ட் வச்சு யூஸ் பண்ணிங்கன்னா அந்த வேர்டோட ஸ்பேஸ் வந்து இந்த ஃபார்மேட்டிங்கோட அது வந்து உங்களுக்கு ஆட் ஆகிடும். இதனால் பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு எந்த ஒரு blank லைன்ஸும் மேனுவலாக நீங்கள் அதில் வந்து உருவாக்க தேவையில்லைன்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட் 4.4.7 border and shading. You can add borders to any side of the paragraph and you can add background shadings. அதாவது இந்த எந்த பேராகிராஃப்க்கு பின்னாடி பார்டர்ஸோ ஷேடிங்ஸோ நம்மளால் கொடுக்கும்போது அது எப்படின்னாக்கா நீங்கள் ஹோமுக்கு போயிட்டு பேராகிராஃபுக்கு போகணும். அங்கே போனீங்கன்னாக்கா உங்களுக்கு இங்கே பட்டன் மாதிரி கொடுத்துருக்காங்க பாருங்கள், அந்த பட்டன் கிளிக் பண்ணிங்கனாக்கா உங்களுக்கு பார்டர் அண்ட் ஷேடிங்கிற ஒரு சப்மெனு ஓப்பன் ஆகும். அந்த சப்மெனு ஓப்பன் ஆன வாட்டி நீங்கள் ஷேடிங் டைலாக் வந்து உங்களுக்கு அப்பியர் ஆகும். அதை கிளிக் பண்ண வாட்டி உங்களுக்கு பார்டர் பாக்ஸோ இல்லை பார்டர் டேபோ நீங்கள் செலக்ட் பண்ணிக்கணும். பேராகிராஃப்குள்ளே நீங்கள் அப்ளை டு போனீங்கன்னாக்கா உங்களுக்கு ஒரு சப்மெனு ட்ராப் பாக்ஸ் ஓப்பன் ஆகும். அது நீங்கள் ஓகேன்னு கிளிக் பண்ண வாட்டி ஷேடு பேராகிராஃபுங்கிற ஒரு ஆப்ஷன் கிளிக் ஆகும். அதில் ஷேடிங்குள்ளே போயிட்டு அந்த டேபில் பார்டர்ஸ் அண்ட் ஷேடிங் டைலாக் பாக்ஸ் வந்து நீங்கள் ஓப்பன் பண்ணிவிட்டு நீங்கள் ஃபில் பண்ணிக்கலாம். உங்களோட பேராகிராஃப் அந்த ஆப்ஷனுக்குள்ளே போயிட்டு அப்ளைன்னு கொடுத்தீங்கன்னாக்கா உங்கள் சப்மெனுக்குள்ளே போயிட்டு நீங்கள் என்ன சேஞ்சஸ் கொடுத்துட்டு ஓகேன்னு கொடுத்துக்கலாம். ஸோ இங்கே தான் அது கொடுத்துருக்காங்க. கீழே ஒரு பிக்சர் நீங்கள் பார்க்கலாம். ஷேடோஸ் இருக்குது, கஸ்டம்ஸ் இருக்குது. ஸோ இதான் டாக்குமெண்ட்ஸு. இந்த மாதிரி நீங்கள் போய் சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், நம்ம அடுத்த டாப்பிக்கில் அடுத்த ஒரு செஷனில் நம்ம கன்டினியூ பண்ணலாம். அண்டில் தட் பாய்.